அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பாங்க. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிப்பாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கஷ்டத்தின் பிடிகள் சிக்கி தவிக்கும் மகர ராசியினருக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் ராசிநாதனான சனி வக்ர நிவர்த்தியாக இருக்காருங்க. பொதுவாகவே மகர கும்பங்களுக்கு சனி நன்மையே செய்வார் என்ற அடிப்படையில் ராசிநாதன் பலம் அடைவது ஒரு சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்சாகத்தோடு இருப்பீங்க இந்த வாரம் முழுவதுமே. அதே மாதிரி மகர ராசினியர்கள் இந்த வாரத்தில் நல்ல முறையில் பணிபுரிய இருக்கீங்க. பண பிரச்சனைகள் சீராகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. 3ஆம் இடத்தில் வக்ரமான ராகு இருப்பது உங்களுடைய பழைய துன்பங்களுக்கு மத்தியில் உங்களை உற்சாகமாக செயல்பட வைக்குங்க. புதிய திட்டங்களை மனதில் உருவாக்கும். லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் இருப்பதால வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. முன்னேற்றத்தை நோக்கி உற்சாகமாக பயணப்படும் மனநிலையை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. எனவே உடல் நலன் சீராகுங்க. உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. கடன் சுமை குறையுங்க. கவலைகள் அகல இருக்கு. திடமான நம்பிக்கையோடு பணிபுரிய இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகுங்க. வளர்ச்சி அதிகரிப்பின் காரணமாக இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திக்க இருக்கீங்க. அர்த்தாஷ்டம குரு ஆதிக்கம் இருப்பதால ஆரோக்கியத்தில் மட்டும் மகர ராசினியர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் மேச ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்குங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் சற்று குறைவாகவே இருக்குங்க. சகோதர ஒற்றுமை குறையுங்க. பாக பிரிவினைகள் பாதியிலேயே நிற்குங்க. அது சம்பந்தமான முயற்சிகள் இழுபறிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மகர ராசியினருக்கு இந்த வாரத்தில் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர ஆதாயத்தை கொடுக்காது. உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடுங்க. அதனால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இது போன்ற நேரங்களில் வியாழன் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, அதுவும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இந்த வார தொடக்கத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பிள்ளைகளாலும் தொழில் ரீதியாகவும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதாங்க இருக்கும். தொழிலில் பங்குதாரர்கள் தொழிலை பிரித்து கொள்ள நினைப்பாங்க. அதனால் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வந்த பின்னால் எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இளங்க. நிலைமை சீராகும். பிடிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்த தொழில் பங்குதாரர்கள் கூட இது வேண்டாம் என்று சொல்லி உங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலைமை ஏற்படுங்க. தொழிலில் லாபம் உண்டாக இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பாங்க. வாகனம் வாங்கும் முயற்சி கை கொடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்துமே தானாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் கூடிய சீக்கிரத்தில்
உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலுங்க. கடன் சுமை குறையுங்க. அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்குங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும் விதமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஆன்மீக பயணங்களால் புகழ் பெற ஆலயங்களில் வழிபாடு வழிபட்டு வருவீங்க. பெற்றோர்களுடைய மணி விழா, முத்து விழா போன்ற விழாக்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. சொத்து பங்கீடுகள் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் புது யுக்திகளை கையாண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி சேமிக்க முற்படுவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முடிவில் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் புதிய சலுகைகளை அறிவித்து லாபம் குவிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல ஒரு தகவல் வீடு தேடி வர இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. மாணவ மாணவிகள் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாகவே இருக்குங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வழி நடத்துவது நல்லது. அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. கூடுமான வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை கவனத்தோடு பார்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் அதிக தொந்தரவில்லை என்று சொன்னாலும் கூட குரு வக்ரகதிகள் 4ஆம் இடத்தில் இருப்பதால ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுங்க. தாயாருக்கும் உடல்நிலை சற்று பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. தேவையற்ற அலைச்சல்களும் திட்டம் இல்லாத மனநிலையும் இருக்குங்க. தேவையற்ற பேச்சுக்களை பேசி பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. எதையும் வெடுக்கென்று கேட்க வேண்டாம். சகோதரர்களிடமாக இருந்தாலும் சரி, சகோதரிகளிடமாக இருந்தாலும் சரி வாக்குவாதங்கள் வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல மகர ராசி நேயர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பமாக இருந்தாலும் மனைவியிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான உறவு நீடிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகிலுள்ள சிவன் சன்னதி சென்று துர்க்கை காலபைரவரை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் விலகி உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.